யாத்ராகமம் 3:8 அவர்களை ஏத்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்கள், இங்கே 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அருமையானவர்களே மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. பாருங்கள், இங்கே 2 தேசத்தை பார்க்கிறோம். ஒன்று எகிப்து தேசம், அடுத்தது கானான் தேசம். அந்த 2 தேசங்களும் பட விளக்கங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த எகிப்து தேசம் இன்றைக்கு இருக்கிற பாவ வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த கானான் தேசம் இன்றைக்கு இருக்கிற வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்தின் வாழ்க்கை அவர்களுக்கு 3 காரியங்களை கொடுத்தது. ஒன்று கசப்பு, அடுத்தது தீமை, அடுத்தது இடுக்கம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கானான் இவர்களுக்கு கொடுத்தார். கானானுடைய மேன்மை என்னன்னு கேட்டால், ஒன்று இனிப்பு, அடுத்தது நன்மை, அடுத்தது விசாலம். எகிப்து கானான் கிடையாது, கானான் எகிப்து கிடையாது. மனதிலே சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அது இருக்குது பிரதர், கொஞ்சம் இது இருக்குது பிரதர். அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் தவறாக இருக்கிறது. கொஞ்சம் எகிப்தும் கொஞ்சம் கானானும் கிடையாது. கானான் வேறே, எகிப்து வேறே. பாவ வாழ்க்கை வேறே, கிறிஸ்தவ ஜீவியம் வேறே. கிறிஸ்துவுக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கை வேறே, கிறிஸ்துவை சந்தித்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை முற்றிலும் வேறு என்பதை மனதிலே பதிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் எல்லாம் கலந்தான் கிடக்கும் பிரதர். வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் அருமையானவர்களே கசப்பும் இனிப்பும் கலந்து தான் கிடக்கிறது அவர்களுக்கு. ஏனென்றால் அப்படி நம்புகிறார்கள். கானான் வேற, எகிப்து வேற. அருமையான எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி நேர ஆப்போசிட்டான ஒரு தேசத்துக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்து ஆரம்பித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த காலவெளியிலே இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று அவருக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்று கொள்ளும் வரைக்கும் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கசப்பும் தீமையும் இடுக்கவும் இருக்கத்தான் செய்யும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அருமையானுடைய கவனியங்கள். ஆகவே இது ஒரு மதம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு வழியை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய பெயர் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்ன வழி? அருமையானவர்களே, கசப்பிலிருந்து இனிப்புக்கு வருகிற வழி, தீமையிலிருந்து நன்மைக்கு வருகிற வழி, இடுக்கத்திலிருந்து விசாலத்துக்கு வருகிற வழி, நரகத்திலிருந்து மோட்சத்துக்கு போகிற வழி. ஆகவே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத உள்ளத்திலே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவ ஜீவியம் இது அது இதுவும் கலந்து கிடக்கிற ஜீவியம் கிடையாது. இது இனிப்பான ஜீவியம், நல்ல ஜீவியம், விசாலமான ஜீவியம் என்று மனதிலே நம்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் இனிப்பான ஜீவியம், நல்ல ஜீவியம், விசாலமான ஜீவியம். மனதில் இதை பதித்து கொண்டு அருமையானவர்களே நம்முடைய ஜபங்கள் உபவாசங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் செய்ய வேண்டும். இந்த கிறிஸ்தவ ஜீவத்தில் அநேகருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவ ஜீவமே உபவாசமும் ஜபம் தான். உபவாசமும் ஜபம் இல்லை, இந்த மனிதன் மிக மிக முக்கியமானவன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாழ்க்கையே பாருங்கள், எந்த நேரம் உபவாசம் தான், தவிர வேற ஒன்றும் தெரியாது. பாருங்கள், காப்பியில் எவ்வளவு பால் ஊற்றலாம், இதுதான் என்னுடைய கேள்வி. கர்த்தரை பற்றியும் ஒன்றும் தெரியாது, பிசாசை பற்றியும் ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் உபவாசம், அந்த கடுங்காப்பிக்குள்ளே எவ்வளவு பால் ஊற்றலாம், எவ்வளவு ஊற்றக்கூடாது, இதுதான் ஏன் பிரச்சனை. அநேக விதமாக இருக்கிறார்கள் பாருங்கள். அன்னைக்கு என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் சொல்லுவேன், எது முக்கியம்னு கேட்டோம், உபவாசம், 2வது ஜபம்னு சொல்லுவேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், 1வது தேவன், 2வது மனிதன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரொம்ப முக்கியம் கிறிஸ்து, அதுக்கு அடுத்தாப்புல இந்த கிறிஸ்தவன், இந்த மனிதன். இவனுடைய மனது, இவனுடைய காது, இவனுடைய வாய், இது முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இவைகள் சரியாகும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியத்தில் நல்ல கானான், இனிப்பான கானான் எதிர்காலமாக அமையும். இது முழங்கால்னு ஓன்னு கூப்பாடு போடுறதில்லை. மனதில் அருமையானவர்களே தேவன் சொல்லியிருக்கிற சத்தியங்களை இருக ஆழமாக பதிக்கும் பொழுது முடிவில் அருமையானவர்களே தேவன் என்ன சொன்னாரோ அது நிறைவேறுகிறது. காரணம், தேவன் முதலாவது சொல்லுகிறார், 2வது அதை நிறைவேற்றுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் முதலாவது சொல்லுகிறார்,
இரண்டாவது நிறைவேற்றுகிறார். இதைத்தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறாரு. கவனிங்க, நம்முடைய முழங்கால் யுத்தமும் நம்முடைய கண்ணீரும் இல்லை. தேவன் அருமையான சில காரியங்களை நம்மை பற்றி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொன்னதை நிறைவேற்றும்படி ஆவியானவர் தீவிரமாய் இருக்கிறார். தேவதூதர் எல்லாம் தீவிரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த மனிதன் மிக மிக முக்கியமானவன். என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை மனதிலே இவன் பதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை பொறுத்து தான் அருமையானவர்களே எதிர்காலம் அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இன்ஜினியர் இருக்காரு, எடுத்த உடனே கட்டடத்தை கட்ட போறது இல்லை. முதலாவது அருமையான ஆஃபீஸில் இருந்து பேப்பர் எடுத்து வரைஞ்சிட்டு இருக்காரு. நம்ம யோசிக்கிறோம், என்னையா கட்டடம் கட்ட போறது இல்லாமல் ஆஃபீஸில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி. முதலாவது கட்டடம் இல்லைங்க, முதலாவது வரைபடம். அதுக்கப்புறம் என்ன வரைஞ்சாரோ அதன்படியே அங்கலம் அங்கலமாக அந்த கட்டடம் என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது. தேவனுடைய மனதிலே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை வரைய விரும்புகிறார் ஆவியானவர். முதலாவது வாழ்க்கையில் முதலாவது கர்த்தர் நம்முடைய மனதிலே வரைகிற படம். ஆவியானவர் அதைத்தான் என்ன செய்கிறார், அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஜபிக்கணும், கர்த்தாவே என்னை குறித்த உம்முடைய திட்டங்கள் என் மனதில் நீங்கள் வரைங்க ஆண்டவரே, உள்ள பதிங்க. தேவனுடைய பிள்ளை கவனிங்க. ஆகவே முதலாவது மனதிலே நம்மை குறித்த ஒரு படத்தை கர்த்தர் வரைகிறார். அதுக்கப்புறம் என்ன வரைந்தாரோ அதன்படியே உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்கிறது, அமைகிறது. மாற்றமே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம், இன்றைக்கு இருக்கிற நிலைமை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் மனதில் என்ன படத்தை நீங்கள் வரைந்தீர்களோ அதன்படி என்ன செய்கிறது, இருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், இருக்கிறது. இன்றைக்கு நாம் இருக்கிற இடம் பிடிக்கலன்னு சொன்னால் இன்றைக்கு அருமையானவர்களே நல்ல படத்தை நீங்கள் மனதிலே வரைய வேண்டும் ஆவியானவருடைய உதவியினாலே. ஆவியானவர் எப்போதும் இந்த வார்த்தையின் மூலமாக தான் படத்தை என்ன செய்கிறார், வரைகிறார். வார்த்தை இல்லாமல் படம் இல்லை. தேவ ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். காரணம், தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக மக்களுடைய மனதிலே படத்தை வரைகிறார். அருமையான அந்த மனதில் படம் வரைஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாதி வேலை முடிஞ்சிச்சு. இனி எதிர்காலம் அருமையானவர்களே அது இனிப்பாக முடியும், அது விசாலமாக முடியும், அது நன்மையாக என்ன செய்யும் முடியும். ஆகவேதான் அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் என்னை குறித்து வைத்திருக்க நல்ல திட்டங்களை என் மனதில் வையும். அது என்ன நல்ல திட்டம் தெரியுமா, அதுதான் அங்கே கானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கல்வாரியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்காக சம்பாதித்த ஒரு நல்ல வாழ்க்கை. அருமையான அதை கர்த்தர் மனதிலே வரைய விரும்புகிறார். ஒரு மாதிரி இப்படி பக்தியாக இருந்துட்டு எந்த நேரம் ஜெபந்தான் சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற ஆயிரமான பேர் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. அவங்களுக்கே தெரியும், அவங்களே கேட்டு திகைத்து கொண்டிருக்கிறார், இவ்வளவு ஜெபிச்சாச்சு நீ என்ன செய்யறதுன்னு. இது வெறும் ஜெபம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய கல்வாரி, தேவனுடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அக்கறை, நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற திட்டம், இதை முதலாவது நம்முடைய மனதிலே கர்த்தர் வரைகிறார். இரண்டாவது ஆவியானவர் என்ன வரைந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக இருக்கிறார். அதுதான் மனது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வெறும் முழங்கால் இல்லை, முழங்கால்னு போராடுறது இல்லை. மனதில் ஒன்றுமே வரையாம மனதில் வனாந்திரத்தையும் வறட்சியும் வரைந்து கொண்டு முழங்கால் நின்று அப்படியே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அருமையானே ஒன்றும் நடக்காது என்பதை தெரிந்து கிறிஸ்தவ ஜீவிதத்தின் எதிர்காலம் முழங்கால் இல்லை, கிறிஸ்தவ ஜீவிதத்தின் எதிர்காலம் மனதில் இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆத்துமா என்பது மனது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறந்து விடாதே. மறப்பதும் நினைப்பதும் மனதிலே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முழங்கால் அல்ல, மனதிலே. பிரியமானவனே உன் மனது வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆகவேதான் மனதை காத்துக்கொள்ளும்படி தீவிரமாயிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அதான் வேதத்திலே ஞானியாகி சாலமன் சொன்னான், உன் இருதயத்தை, அதாவது மனதும் அதில் சேர்ந்து இருக்குது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று உனக்கு என்ன செய்யும், புறப்படும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் அங்கிருந்தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. மனதில் தாறுமாறான சிந்தைகள் அருமையான அங்கங்க தாறுமாற அன்னைக்கு மக்களுடைய மனது ஓடுது பாருங்க. விசுவாசியுடைய மனது இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். தேவன மக்களே எப்படியா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? தேவ ஆவியானுடைய உதவி தேடணும். இந்த வார்த்தை எப்போதும் அருமையான மனதிலே பதிக்க வேண்டும். கானானை பற்றிய எண்ணங்கள் உட்கார்ந்து ராத்திரி பல அருமையானே தியானித்து இந்த மனதை அதுக்கு நேராக திருப்ப வேண்டும். குதிரை இருக்குது, வலிமை இருக்கிறது, விட்டுட்டா தாறுமாறா ஓடும். ஆனால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது
சிறப்பாய் அருமையானுடைய பணியாற்றுகிறது. அதுபோல அந்த மனது விட்டுட்டா தாறுமாறா ஓடும். எல்லாருடைய மனதும் தான், பிரசிங்க மனதும் ஆவியை பெற்றவருடைய மனதும் அப்படிதான். என்றால் கர்த்தர் உள்ளதான் ரட்சித்திருக்கிறார், மனதை ரட்சிக்கவில்லை. மனதில் ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்க வேண்டி இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சவால் என்று கர்த்தருடைய ஆவியான் சொல்கிறார். மனதை அருமையான கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் பாருங்க. ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரும்பொழுது இந்த மனது கானானை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இனிப்பு தான், விசாலம்தான், நன்மைதான். கசப்புன்னு சொன்னீங்கன்னா நீ வச்சுக்க, அது எனக்கு தேவையில்லை என்று இந்த மனது பேச ஆரம்பிக்கிறது பாருங்க. இந்த மனது முதலாவது பேசுகிறது, ரெண்டாவது மனது என்ன பேசுகிறதோ அது அந்த மனிதனுடைய வாய் என்ன செய்கிறது, பேசுகிறது. கர்த்தர் சொல்றார், நீ சொன்னபடி உனக்கு என்ன செய்யும், ஆகும். முழங்கால நின்றுகிட்டு பாருங்க. கிறிஸ்தவ ஜீவமே வனாந்தரம் தான். அந்த சீனியர் பாஸ்டர் சொன்னார், அந்த மூத்தவர் சொன்னார், இளையவர் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்குது இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் மூத்தவர் அருமையான பிள்ளை சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவ ஜீவியம் அது இனிப்பான ஜீவியம், நல்ல ஜீவியம், விசாலமான ஜீவியம். ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை எனக்கு போதும். நீர் தான் கிறிஸ்தவ ஜீவத்தை உருவாக்கி இருக்கிறீர், உமக்குத்தான் தெரியுது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு. கவனியுங்கள். ஆகவே தேவனுடைய மக்களே, மனதிலே நல்ல படத்தை, வசனத்தின்படி உள்ள படத்தை வரையும்படி மனதை அர்ப்பணிக்க வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே இந்த மனது மறுரூபமாக்கும் ஆண்டவரே. தாயின் வயிற்றிலிருந்து வேற மாதிரி சிந்திக்க நான் பழகிருக்கேன். எங்க பாட்டன் ஆதாம் என்னை இந்த புழுதிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். இந்த மனதை ஆவியான கண்ட்ரோல் பண்ணுங்க. வார்த்தையின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. சூழ்நிலையை பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வரப்போறது இல்லை, வார்த்தையை பார்த்து ஒரு முடிவுக்கு நான் நினைச்ச போறேன், வரப்போறேன். என்றால் எங்க பார்த்தாலும் சூழ்நிலைகள் அது விரோதமாக இருக்கிறது. பிசாசு பிடித்த உலகம். இதுல பாருங்க, எல்லாம் கசப்பா தான் இருக்கு, எல்லாம் எடுக்கமா தான் இருக்கு. இதை வைத்து நான் ஒரு முடிவுக்கு வர மாட்டேன். உங்களுடைய வார்த்தையை வைத்து ஒரு முடிவுக்கு வர ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். இங்கதான் கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது. முதலாவது, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. உள்ள இருக்கிற ஆவிய கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் உள்ள வந்த மாத்திரத்தில், அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு, இதோ வாசற்படியிலே என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் அந்த இருதயத்தின் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது, கிறிஸ்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் மனதை அர்ப்பணிக்க வேணும். சிலருக்கு என்ன செய்யணும்னு தெரியல பாருங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் சொன்னா, சில சொல்லுவாங்க பாருங்க, ஓடி 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 போய் ஊழியம் செய்யணும், அங்க டிராக்ட் கொடுக்கணும், இங்க டிராக்ட் கொடுக்கணும். சில சொல்லுவாங்க முழங்காலின்னு யுத்தம் பண்ணணும். மனதை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், மனதை அர்ப்பணிக்க வேண்டும். நாமே கட்டப்படவில்லை என்றால் யாரை போய் கட்ட போகிறோம்? நாமே அருமையானவர்களே ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம்? முதலாவது இருதயத்தை ஒப்புக் கொடுக்கணும், ரெண்டாவது மனதை ஒப்புக் கொடுக்க வேண்டும், மூன்றாவது நாவை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நாலாவது காதை ஒப்புக் கொடுக்கணும். ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு இது வந்ததுக்கு அப்புறம் தான் அருமையான நம்முடைய ஊழியங்கள் வலிமை பெறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க. ஆகவே அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு வனாந்தரம் என்று அருமையான பிரசங்கித்து அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தமான ஒரு விஷயம். அதனால எந்த கோயிலுக்கு போறோம், என்ன கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன கேட்கிறோமோ அதான் மனதில் என்ன செய்யறோம், பதிஞ்சிரும். என்ன வரைபடம் வரைந்து வைத்திருக்கிறோமோ அதுபடிதான் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். அதுதான் ஊழியக்காரர் எச்சரிக்கையா இருக்க அவசியமாக இருக்கிறது. மக்களுடைய மனதில் கரெக்டான படத்தை வரையணும். ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவர் நம்பி ஒரு ஆள் வீடு கட்ட கொடுக்குறான். தப்பான படத்தை அந்த ஆள் வரைஞ்சிட்டான்னா பெரிய தீமை செய்து போட்டான் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எழும்பி தப்பான ஒரு படத்தை மக்களுடைய மனதில் வரைஞ்சிட்டா எதிர்காலம் பாழாக போயிடும். தேவனுடைய குடும்பம் பரலோகத்துக்கு போற ஒரு கூட்டம் இது. பூலோகத்திலே பரலோகத்தை அனுபவிக்கும்படி தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். பரலோகம் அங்க போய் செத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கல, இங்கேயே ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதற்கெல்லாம் வழிமுறைகள் என்னன்னு கேட்டா, மனது முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக மனதில் சரியான படத்தை ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசங்கி வரைந்து விடுவான்னு சொன்னா, அதை போல நன்மை வேற எதுவுமே கிடையாது என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான மக்கள். ஆகவே பெரிய காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் இது உங்களுடைய எதிர்காலத்தை மாத்திரம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும், பாதிக்கும். சந்தான பரம்பரையாக பாதிக்கிற விஷயங்கள் இவைகள். கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே செழிப்பான ஜீவியம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் செழிப்பான ஜீவியம். சத்தமா சொல்லுங்க, சத்தம் போதாது. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் செழிப்பான ஜீவியம். வாசிப்போம். எரேமியா 2:7 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லாம் சத்தமா வாசிங்க. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை
இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எல்லா சத்தமா சொல்லுவோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு தேவன் என்னை இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். எவ்விடத்துக்கு? இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்திற்கு அத்தனை பேர் இருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கெங்கேயோ அந்தகாரத்துக்குள்ள இருந்தீங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏதோ பக்தியா இருக்கிறதுக்கு இல்லை, செழிப்பான தேசத்தின் கனியின் நன்மையும் சாப்பிடும்படிக்கு மனதில் பதியட்டும். கவனியங்கள், கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு டிசிப்ளின்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்குது. சிலர் தோற்று போயிருக்கலாம், அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், இதெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அருமையானவர்களே கவனிங்க, அவர் நம்முடைய மாதிரி கிடையாது. நம்முடைய மாதிரி தேவனுடைய வார்த்தை, நம்முடைய மாதிரி கர்த்தர். ஆகவே செழிப்பான ஒரு தேசத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது வனாந்தரம் கிடையாது. அருமையான வனாந்தரம் சொன்னால் அடையாளம் என்னன்னு கேட்டால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடம், அதுதான் வனாந்தரம். தேவனுடைய மக்களே, இன்றைக்கு ஆயிரமான பிரசங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ ஜீவம் வனாந்தரம் சொல்லி பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறீர்கள்? உங்களை பற்றி தான் அங்கே போட்டிருக்கு. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு என்ன செய்யும்? ஓடும். இவன் சொல்றான் வனாந்தரன்னு. இங்க பைபிள்ல போட்டிருக்கு, என்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள என்னது நதிகள் புரண்டு ஓடும். நம்ம வைகாறு மாதிரி இல்லை. வை கைன்னு பேரை வச்சுட்டாங்க, அது மாற்றி வச்சிருக்கணும் கை வைன்னு. ஏன்னா வருஷத்தில் 2 தடவை தண்ணி ஓடும், மிச்ச நாளெல்லாம் கை வச்சு நோண்டுனா தண்ணி என்ன செய்யும்? வரும். மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் சிந்து கங்கை பிரம்மபுத்திரான்னு ஓடிக்கிட்டு இருக்குது. பூட்டைன் இந்த உலகத்தில் பிறந்து செத்து போயிட்டான், பாட்டைன் பிறந்தான் செத்து போயிட்டான், அப்பாவும் செத்து போயிட்டாரு. அந்த நதி என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடும். இப்போ இருக்கிற ஐயாவும் செத்து போயிடுவார், இவருடைய பேரன் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யும்? ஓடும். வற்றாத நதிகள். இங்க கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கணும் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் சாகும் வரைக்கும் என்ன செய்யும்? ஓடும். நான் இப்போ கேட்குறேன், இது வனாந்தரமா? இவங்க புத்தி தான் வனாந்தரமான செய்யுது இருக்குது, மனது வனாந்தரமா இருக்கிறது. அதான் பிரச்சனை. ஏனென்றால் இவர்கள் போன கோயிலில் 10 வருஷமா வனாந்தரத்தை கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு வாயில் அதே என்ன செய்யறாங்க? சொல்லுகிறார்கள். தான் எங்கே போகிறோம் பற்றி எச்சரிக்கையாயிருங்கள், இது எதிர்காலத்தை பாதிக்கிற ஒன்று. என்ன பிரசங்கத்தையும் கேட்டுட்டு நல்லா இருக்க முடியாது. வசனத்தின்படி, வசனம் என்பது என்ன? தேவனுடைய விருப்பம், அவருடைய திட்டம். அவர் சொல்றார், ஜீவ தண்ணி உள்ள நதிகள் வாங்கிட்டிருந்து வனாந்தரமான இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? புரண்டு என்ன செய்யணும்? ஓடணும். நீயே வனாந்தரமா இருந்தா இந்த உலகத்தை நீ எப்படி மாற்ற போற? கர்த்தாவே உலகத்தை ரட்சியுமையா, கர்த்தாவே அந்த உலகத்தை ரட்சியுமையா. கர்த்தரோட ஒன்னைத்தான் முதலாவது ரட்சிக்கணும். உன் மனதை முதலாவது என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். நீ வனாந்தரத்தை நம்பு வரைக்கும் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை, யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. இது வெறும் பிரசங்கம் கிடையாது, இது புரிந்து கொள்ளுதல். அருமையான கர்த்தரை புரிந்து கொள்ளுதல், அவருடைய விருப்பம், அவருடைய திட்டங்கள், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள், அதை புரிந்து கொண்டு அதில் வாழ்ந்து இந்த ஜீவன் நதி நம்மிலிருந்து புறப்பட்டு அநேகருடைய வனாந்தரத்தை மாற்றும்படி கர்த்தர் நம்மை வாய்க்கால்களாய் அழைத்திருக்கிறார். வாய்க்கால்களாய் வாழ வைக்கும்படி அழைக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு நான் வனாந்தரம் சொல்லிட்டு இருந்தானா? எத்தனை அருமையான பாருங்கள், அறிவினா. ஆகவேதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வனாந்தரத்துக்கு கர்த்தர் அழைக்கல. வனாந்தரத்தில் கிறிஸ்துவுக்கு முன்னாலே இருந்தோம், கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கு முன்னாலே இருந்தோம். கிறிஸ்துவ வனாந்தரத்தை மாற்றி இன்றைக்கு ஜீவ ஊற்றுகளாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் புரண்டு என் தேசத்திற்கு ஓடும். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பிரியம் இவ்வளோன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஜபித்தோம். ஆனால் அருமையானே சத்தியத்தை குறித்து ஒரு அறிவும் இல்லை, வாழவில்லை. அதான் பிரச்சனை. அது வெறும் ஜபம் கிடையாது. தேவன் அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை இங்கே கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை குறித்த ஒரு அறிவு,
வரும்பொழுது என் எதிர்கால வாழ்வு அந்த திட்டத்தின்படி அமைகிறது. என் எதிர்கால வாழ்வு வனாந்தரம் கிடையாது. அருமையானவர்களே, நான் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அநேகருடைய வனாந்தரத்தை மாற்றும்படி கர்த்தர் நினைச்சிருக்கிறார். என்னை உன்னை அழைத்திருக்கிறார். மனதிலே பதியுங்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 65:9 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தேவனுடைய மக்களை, இங்கே பூமின்னு கர்த்தர் போட்டிருக்குது. 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று பூமி, அடுத்தது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எப்படி தெரியும்? தண்ணீர் நிறைந்த நதின்னு போடல, தண்ணீர் நிறைந்த என்ன நதி? தேவ நதி. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை எப்படி செழிப்பாக்குகிறீர்? மிகவும் செழிப்பாக்குகிறீர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தருடைய வாழ்க்கை தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே மிகவும் செழிப்பாக்குகிறார். மிகவும் செழிப்பாக்குகிறார். செழிப்பு இல்லாம வறட்சியில வனாந்தரத்தில் அலைந்து இருந்த ஆட்களை தான் கர்த்தர் தேடி பிடித்து தெரிந்து கொண்டு கர்த்தர் வாழ வைக்கிற கர்த்தர், செழிப்பாக்குகிற கர்த்தர் என்பதை உலகம் அறியும்படிக்கு கர்த்தர் சொல்ல, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குறது தான் உன்னை பிடிச்சிருக்கேன். மனதை மாற்ற அதுக்கு நேராக நான் உன்னை மிகவும் செழிப்பாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கும் போது நீ வனாந்தரம் அந்த பக்கம் இழுத்துட்டு போனீன்னா என்னுடைய திட்டம் வாழ்க்கையில் நினைச்சியாது, நிறைவேறாது. எல்லாம் கர்த்தர் பார்த்து அவர் செய்வார் பிறந்தார். அதெல்லாம் ஒன்றும் வசனத்துக்கு பிறந்தாது. வசனத்தை கவனிக்கணும். நம்முடைய கோஆபரேஷன், நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் தேவாதி தேவனே அவருடைய திட்டத்தினுடைய வாழ்க்கையில் நினைச்ச முடியாது, நிறைவேற்ற முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களாகவே வாசிப்போம். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை என்ன செய்கிறீர்? விளைவிக்கிறீர். அடுத்த வசனம், அதன் வரப்புகள் தண்ணீர் தக்கதாக அதன் படைச்சாலுக்கு தண்ணீர் இறைத்து, சத்தமாசிங்க, அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அழகா இருக்குது. இந்த படங்கள் எல்லாம் அருமையானவர்களே, கிட்டத்தட்ட அன்றாட நான் பார்க்குற படங்கள். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் தனியாக எழுதி வச்சு என் ஜோலியே இதுதான். காலை எழும்பி உட்கார்ந்தா சில சமயங்களில் ராத்திரி வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன் பாஸ்டர், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் இந்த புஸ்தகத்தில் படிக்கலையா? 10 அதிகாரம் 20 அதிகாரம் இல்லை. செழிப்பை உள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறா. நன்மையை வைக்கணும், ஜெயத்தை வைக்க வேண்டும். கடவுளுங்க பரலோகத்தில் போகும்போது ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படித்தாய் மகனே, வா இந்த கோல்டு மெடல் சொல்லி கர்த்தர் யாரும் கொடுக்க போறதில்லை. எத்தனை முறை வேதத்தை வாசித்து முடித்தாய்? 15 முறை. வா, ரெக்கார்ட் பிரேக்கு. வேதத்தில் உனக்கு என்ன தெரியும்? வனாந்தரம் தெரியும் ஆண்டவரே, வேற ஒன்றும் தெரியாது. எப்படி வாழ்ந்தாய்? வனாந்தரம். கவனிங்கள். ஆகவே எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கீங்கன்னு யாரும் கோல்டு மெடல் கொடுக்க போறதில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, புஸ்தகத்தில் 65ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை மிகவும் செழிப்பாய் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உலகம் அதை காண வேண்டும். உலகம் அதை காண வேண்டும். என் மனதில் நான் அதை பிடிச்சா தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். என் வாழ்க்கையில் பலித்தா தான் அந்த தேவன் ஜீவிக்கிறார் என்பதை இந்த இந்திய தேசம் என்ன செய்யும்? கண்டுகொள்ளும். இந்த வாழ்க்கையே அருமையானுடைய வனாந்தரம் வாழ்ந்துக்கிட்டு மைக்க வச்சு பெரிய பிரசங்கம் பண்ணால் ஒரு காரியம் நடக்க போகிறது இல்லை. சில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஆட்கள் சரியில்லை, அதான் பிரச்சனை. முதலாவது நாம மாறணும், அதுக்கப்புறம் இந்தியாவை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். உங்கள் மனது பூராவும் மாறிட்டுனா நீங்கள் ரொம்ப ஜெபிக்காமலே இந்தியா என்ன செய்யறோம்? மாறிவிடும், மாறிவிடும். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மாறிவிடும். வனாந்தரத்தில் இருந்துட்டு மைக்க வச்சு நீ செழிப்பாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான்னு சொன்னா, அப்ப அவன் சொல்லுவான், எப்ப நீயே வனாந்தரத்தில் இருக்கியப்பா, உங்க தேவன் உனக்கு செழிப்பு கொடுக்கலையா? கவனிங்க. அதுக்கு மனிதா, முதலாவது நீ மாறு, மனதில் மாறு. எல்லாரும் சொல்லணும் செழிப்பு, சொல்லிக்கிட்டே போங்க. அவ்வளவுதான் பிரசங்கம், அதான் பிரசங்கத்தினுடைய நோக்கம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கிறிஸ்தவ ஜீவித்தை குறித்து எந்த சபையில் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு தேவையில்லை. இதை நான் காதில் போட்டுக்கொள்ள விரும்பவில்லை.
என்றால் கர்த்தர் உபாகம் 8:7 ரொம்ப நாளைக்கு முன்னாலே என் காதில் நினைச்சிட்டாரு, போட்டுட்டாரு, அவ்வளோதான். ஆமீன். அதை தவிர வலது இடதுபுறம் சாயாத. நான் சொல்லியிருக்கேன் இந்த வசனத்திலிருந்து. காரணம், வலதுபுறமும் உனக்கு வாழ்வு இல்லை, இடதுபுறமும் உனக்கு வாழ்வு இல்லை. வார்த்தைக்குள்ளே தான் உனக்கு வாழ்வு நினைச்சிருது இருக்கிறது. கவனிங்களாகவே நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். இப்போ விளக்கம் கொடுக்காரு பாருங்க. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறே போதும், ஊற்று இருந்தால் ரொம்ப அதிகம். கர்த்தர் சொல்றாரு அதுவும் போதாது, ஏரியா நிச்சயம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாம் சொல்லுவோம் இதான் என் வாழ்க்கை. இதை போய் வனாந்தரம் சொன்னீங்கன்னா நீ முட்டாள், புஸ்தகத்தை படிக்கல பாருங்க. இது வார்த்தையின் மூலமாய் வாழ்க்கையை கட்டுகிறது தான் பிரசங்கம். இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பள்ளத்தாக்குகளிலும் மலையிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றிகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். வாசிக்கும் போது எச்சு வருது, அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் தான் நல்ல எதிர்காலம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. கைவிட்டாத ஆண்டவரை மன்றாடுகிறேன் ஐயா, கெஞ்சுகிறேன் ஐயா. இதில் இல்லை, இதில் இல்லை. தேவனுடைய மக்களை சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம், என்னைய மன்றாட்டை குறைச்சி பேசிட்டாருன்னு. அருமையான இதில் இல்லை, மன்றாட்டில் இல்லை, மன்றாட வேண்டிய தேவையில்லை. இதை எழுதி வச்சு ராத்திரி பதில் அனுப்பிச்சணும், வாசிக்கணும். அவங்க நல்வாழ்வுக்கான சொல்லித்தாரேன். எழுதி வச்சு ராத்திரி பதிலாக வாசிக்கணும், திருப்பி 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 திருப்பி. அருமையான கவனியங்கள். இங்கே கர்த்தர் சொல்றாரு கோதுமை மாத்திரம் போதாது, வார்கோதுமையும் உனக்கு வேணும். திராட்சை செடி போதாது, அத்தி மரமும் உனக்கு என்ன செய்யணும், வேணும். அது போதாது, மாதுளம் செடியும் வேணும். ஆண்டவரே போதும் போதும் ஆண்டவரே, போதாது போதாது, எனக்கு திருப்தி இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படிப்பட்ட தேவன்! எல்லாரும் கரங்கத்திற்கு சோதரியுமோ. தேவன் அருமையானவர்களே கொடூரமானவர் கிடையாது. அவர்கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து பிடுங்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. மனதை மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனதில் அருமையானவர்களே கர்த்தர் கடிசானவர். ஏன்னா அவங்கெல்லாம் 41 நாள் உபவாசம் இருந்தால் இதை நினச்சிக்கிட்டாங்க, பெற்றுக்கிட்டாங்க. அதனால் நான் 21 நாளாவது என்ன செய்யணும், உபவாசம் இருக்க வேண்டும் என்று மனதை செட் பண்ணதுக்கப்புறம் அருமையானவர்களே 21 நாள் தான். ஆனால் கர்த்தருடைய அன்பு பாசம் நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. உனக்கு கோதுமை மாத்திரம் போதாது, வார்கோதுமையும் வேணும். திராட்சை செடி இருந்தால் போதாது, அத்தி செடியும் வேணும், மாதுளம் செடியும் வேணும், எல்லா செடியும் வேணும். கர்த்தர் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாரும் சொல்ல, நான் கர்த்தரை தேடுகிறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் சொல்றாரு 99 இருந்தால் எனக்கு திருப்தி இல்லை. நீ சொல்கிற ஆண்டவரே போதும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லு. நான் சொல்கிறேன் எனக்கு திருப்தி இல்லை. நான் ஓ நிமித்தம் இல்லை, என் நிமித்தம் நான் இதெல்லாம் செய்கிறேன். காரணம், தேவன் நிறைவின் தேவன், செழிப்பின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற தேவன் நிறைவின் தேவன், செழிப்பின் தேவன். நான் இப்போ என்ன கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால், ஆண்டவரே உங்கள் விருப்பம் இப்படி இருக்குன்னு சொன்னால் நான் இதுக்கு மறுப்பானே. கொட்டுங்க ஆண்டவரை மடியில். வீட்டில் அடிக்கிட்டு லொங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நான் லொங்கி விரித்து காமிக்கேன், கொட்டுங்க ஆண்டவரை மடியில். கொட்டி கொண்டிருக்கிறார், இன்னும் கொட்டுவார். அம்மாமார் முந்தானே அடிக்கடி அருமையான கர்த்தருக்கு விரித்து காமிக்கணும். சடச்சடன்னு கண்டதையும் பேசக்கூடாது, ஊர் கதையெல்லாம் பேசக்கூடாது, சண்டையெல்லாம் போடக்கூடாது. பொம்பளைகள் புத்தியுள்ள பொம்பளைகளாக நல்லா முந்தானிய கர்த்தருக்கு அடிக்கடி காமிக்கணும். குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை அங்கேருந்து அள்ளி வழங்குற ஆட்களாக இருக்கணும். அதான் புத்தியுள்ள ஸ்திரீ. நான் யோசித்து பார்த்தேன், புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான்னு போடல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை நினைச்சுகிறாள், கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ அருமையான நம்ம தேவன்கிட்ட கெஞ்சி மன்றாடி காலெல்லாம் ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா மடியை விரித்து அடிக்கடி காமிச்சா போதும். அநேகர் மடியை விரிக்கிறது போல அவர் காலை போட்டு ஒடிச்சிட்டு நடக்காங்க. கஷ்டப்படுறார், விடுப்பா, ஏன் காலை விடு, உன் மடியை விரி. நான் ஒன்று செய்ய சொல்லியிருக்கேன், நீ வேற ஒன்றை போட்டு செஞ்சுட்டு நடக்க. உபாகம் 8, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைபடாதுமான தேசம். என்ன விளக்கம் பாருங்க.
தேவனுடைய மக்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கானானை பற்றி கர்த்தர், கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி கர்த்தர் படவிளக்கமாக எழுதி வைத்து விட்டார். தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஒரு வரைபடமாக வரைந்து இப்போ அவருடைய முயற்சியெல்லாம் யார் யாரெல்லாம் உபாகம் 8:7 விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன உத்தமம்? கர்த்தர் சொல்லியிருக்க இந்த வார்த்தைகள் மேலே உத்தமம். இது உத்தமமான வார்த்தை என்று விசுவாசித்து இதை எழுதி வச்சு ராத்திரி பகலாக இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த சமுதாயத்தினை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே, அந்த உத்தமத்தின் மேலே நீ நம்பிக்கை வைக்க கூடுமானால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்ட. அருமையில கவனிங்கள். ஆகவே இங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஒன்று உனக்கு குறைவுபடாத தேசம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் ஒன்றும் எனக்கு குறைவுபடாத தேசம். அதான் நான் சொல்றேன், குறைவில்லாத தேசம். நிறைவு என்றால் குறைவினுடைய ஒரு துளியும் இல்லாததுதான் நிறைவு. நிறைவும் குறைவும் கலந்து கிடக்கிறது உலகம். அது கானான் கிடையாது தேவனுடைய மக்கள், அது கிறிஸ்தவ ஜீவன் கிடையாது, கிறிஸ்து கிடையாது. காரணம் அவர் நிறைவின் சம்பூர்ணர். நிறைவுன்னா குறைவினுடைய ஒரு துளியும் இல்லைன்னு அர்த்தம். அந்த தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் அழைத்திருக்கிறான். அது கிறிஸ்தவ ஜீவிங்கிறது பாருங்க ஒரு மாதிரி பக்தியா இருக்கிறது இல்லை, புத்தியா இந்த வசனத்தை அருமையானவர்களே பற்றி கொடுக்கிறது. பாருங்க கர்த்தர் சொல்றாரு, அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ள தேசம். எல்லா தேசத்திலையும் கல்லா இருக்குது, ஆனா இவன் தேசத்துல பார்த்தா கல்லு புறாம எப்படி இருக்குது? இரும்பா இருக்குது. இவன் உருவாக்கல அருமையானவர்களே, கர்த்தர் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார், மனதிலே கொண்டு வரும்படி நான் விரும்புகிறேன். இன்னைக்கு சில சொல்றாங்க, பொருளாசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா, நீங்க படிக்கலையான்னு. படிச்சோம், அங்க படிச்சிருக்கோம். ஆனா அருமையானவர்களே, இரும்பு மலையை நாங்க உண்டாக்கலங்க, அவரும் உண்டாக்கி வச்சுட்டு இங்க வான்னு கூப்பிடுறாரு. வந்திருக்கோம் நாங்க. இப்ப இரும்பை வெட்டி என்ன செய்ய போறோம்? எடுக்க போறோம். நீங்க முறுமுறு குறுகுறுன்னு பேசிக்கிட்டே இருக்க போறீங்க, அவ்வளவுதான். நாங்க வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டே இருப்போம். பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருங்கள், முறுமுறுக்கிறவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருங்கள், நாங்கள் வெட்டி வெட்டி எடுத்துக்கொண்டே இருப்போம். கவனிங்க, இரும்ப நாம உருவாக்கவும் இல்லை, ராத்திரி போகல அது பின்னால ஓடவும் இல்லை. கத்து சொல்ல, நான் உண்டாக்கி வச்சிருக்கேன், நீ என்ன நம்பு. அப்படிப்பட்ட தேசம் தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். செம்பு வெட்டி எடுக்கிற தேசம், இரும்பு வெட்டி எடுக்கிற தேசம். கத்து சொல்ல, நீ வெட்டு, நான் உண்டாக்கி வச்சிருக்கேன். எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்து சோதரிப்போம். இந்த தேசத்தை வனாந்தரம் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்கள் முட்டாளாக இருக்க வேண்டும்? அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கடவாய். எல்லாரும் கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரிப்போம். நீ சம்பாதிச்சுக்கிட்டேன்னு போடல, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தேசம், தேவனாகிய கர்த்தர் கல்வாரி பாடுகள் மூலமாக சம்பாதித்த தேசம், இரத்த கரையத்தினால வாங்கின தேசம். மனதில் கொண்டு வாருங்கள். பாடுகள் அவருக்கு, நன்மைகள் நமக்கு. கல்வாரி பாடுகள் மூலமாக சம்பாதித்த தேசம் தான் இது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்னார், கரையத்தை நான் எடுத்துக்கிறேன், கரையும் கொடுத்திருக்கிறேன், நீ அதை நம்பு. இப்ப இந்த உலகத்திற்கு காண்பி, இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஜீவிக்கிறார். ரத்த கரையும் கொடுத்து ஒரு தேசத்தை வாங்கி அதை என்கிட்ட கொடுத்து நீ நல்லா புசித்து திருப்தியாக பார்க்க தேவனாகி கர்த்தரை ஸ்தோத்திரி கடவான்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நிலையில வாழும் பொழுது இந்திய தேசம் எளிதாய் ரட்சிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலருடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆத்துமாதாயம் சொல்லி இன்னைக்கு பாருங்க, வாருங்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம், ஆத்துமாதாயம். கர்த்தர் முதலாவது நீ மாறு, முதலாவது என் வார்த்தையை நம்ப நினைச்சு பழகு, முதலாவது நீ கானான்ல இருந்து நல்ல புசித்து நினைச்சு திருப்தியாகு. ரெண்டாவது இந்த கர்த்தரை தோத்திரம் பண்ற இடத்துல போதுமானவருக்கும் அதிகமான ஒரு இடத்துல வாழ்ந்து காட்டு. முதலாவது இப்போ இந்திய தேசம் எளிதா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். இப்படிப்பட்ட தேவன் ஜீவிக்கிறாரா?
எனக்கும் தேவை. அவன் ஓடி வருவான்னு பைபிளில் போட்டிருக்குது. அதான் பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக என்ன செய்வீர்கள்? வாழ்ந்து காட்டுவீர்கள். எல்லாம் சொல்லுவோம், வாழ்ந்து காட்டுவீர்கள். சாட்சி சொல்லுவீங்கன்னு போடல, அந்த இடத்துல சாட்சிகளாக வாழ்ந்து காட்டுவீர்கள். இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்சி சொல்கிறதுக்கு போட்டி போடுறாங்க பாருங்க. ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்டார், அந்த கோயிலில் எங்களுக்கு சாட்சி சொல்ல மைக்கு கொடுக்கணுங்க ஐயா, உங்கள் கோயிலில் வரட்டான்னு கேட்டார். சாட்சி சொல்கிறதுக்கு எங்களுக்கு பிரச்சங்கம் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. சாட்சி சொல்கிறதுக்கு இவ்வளோ பேரையும் விட்டால் டிசம்பர் 31 உட்காந்துருக்க வேண்டியதான் நம்மள அங்கே. அவர் சொல்றார், அந்த எங்க பாஸ்டர் தரமாட்டேங்கார் மைக்க, நீங்க தருவீங்களான்னு கேட்டார். தரவே மாட்டோம். ஏன்னா மைக்க பிடிக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்ந்து காட்டுறது முக்கியம். வாழ்ந்து காட்டுறது முக்கியம். நாங்கள் மைக்க பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுங்கிறது நிற்கல, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இந்த வாழ்வை பற்றி உங்களுக்கு என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அதனால கவனிங்கள். ஆகவே ஊழியம் செய்யணும், மைக்க பிடிக்கணும், சாட்சி சொல்லணும். வாழ்ந்து காட்டு, வார்த்தைகளை நம்பு. முடியலன்னு சொன்னா கர்த்தர்ட்ட உதவின்னு செய், கேளு, மாறிக்கொண்டே வா. மனதில் வாயில வாழ்க்கை மாறட்டும். ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தார் ரசிக்கப்படுவார்கள். அருமையான மக்கள் இன்றைக்கு வாழ்க்கையை தான் பார்க்காங்க, பிரசங்கத்தை தேடிக்கொண்டிருக்கவில்லை. அருமையான கவனிங்கள். ஆகவே கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அதனாலே உலகத்தை மாற்றுகிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் உலகம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் கர்த்தாவை என் வாழ்க்கை முதலாவது என்ன செய்யும்? மாற்றம். முதலாவது என் மனது, காது, என் வாய் எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். என்னுடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸ் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறட்டும் கர்த்தாவே. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11. கர்த்தர், எல்லாம் சேர்த்து வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமலாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருப்பேன். கர்த்தர் எப்படி செய்வார் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இதை ஆசைப்பட வேண்டும், அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனதை வனாந்தரம் சொல்லிக்கிட்டு இருக்கப்படாது. கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. எத்தனை நாள் நடத்துவார்? எங்க நடத்துறாரு தெரியுமா? வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அதற்கு நேராக அருமையானவர்களே நம்மை நடத்துகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும். வெளியே வறட்சியாக தான் இருக்குது, மறுக்க முடியாது. வனாந்தர உலகத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? குடியிருக்கிறோம். என்றால் பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். கவனிகள். அது மேலே அதிகமான ஒரு பார்வையை வைக்கக்கூடாது. வனாந்தர உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே ஏசாயா சொல்கிறான் பாருங்க. மகா வறட்சியான காலங்களில், வறட்சியான காலம் சொல்ல, மகா வறட்சியான காலம் எல்லாம் சொல்லுவோம். மகா வறட்சியான காலம் எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. அதன் மத்தியிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. எதை திருப்தியாக்கி? மனதை திருப்தியாக்கி. மனதை நீர்ப்பாய்ச்சலுக்கு நேராக கர்த்தர் திருப்புகிறார். அருமையானவர்களே, வற்றாத நீருட்டுக்கு நேராக மனதை திருப்புகிறார். எங்க பார்த்தாலும் அருமையானவர்களே மகா வறட்சி. எனத்தான் ஜனத்தான் எல்லாம் வறட்சியில் இருக்கான். அருமையானவர்களே, இந்த மனுஷனுடைய மனது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் மேலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிக்கப்பட்டிருக்கிறது. வற்றாத நீரூற்றின் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவிதமாக இந்த மனது அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது முடிவு கொண்ட வாழ்க்கை விதமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. மாறும் மாறும் மாறும். எல்லாம் சொல்ல மாறும் மாறும். மனிதரால் இது கூடாது தான், தேவனால் இது கூடாது அல்ல. வனாந்தரத்தை நீர் தடாகமாக மாற்றுகிற கர்த்தர். மனுஷன்ட்ட கர்த்தர் எப்படி செய்யறான்னு சொன்னா, இவனுடைய மனது மாறு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில டைரக்டா கர்த்தர் வந்து செய்ய முடியாது. காரணங்க, மனது ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது மனது. அதனால தான் உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனதை ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் இருப்பதான் என்னுடைய இஷ்டம். ஆனா என்னுடைய இஷ்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் மனதை அதுக்கு நேராக திருப்பணும். வனாந்தரத்தை வெறுக்க வேண்டும். வனாந்தரத்தை வெறுக்க வேண்டும். பிசாசை வெறுக்கணும். அவனுடைய பொய்களை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். வனாந்தரம் என்பது பிசாசினுடைய பொய்.
அது பரிசுத்தமான ஒரு பாதை கிடையாது அருமையானவர்களே. அது பிசாசு இந்த உலகத்தில் வைத்த ஒரு பாதை பாருங்க, வெறுத்து தள்ள வேண்டும். இங்க கர்த்தர் சொல்றார், ஆத்துமாவை திருப்தியாக்கி இப்ப உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டி போலவும் இருப்பாய். முதலாவது ஆத்துமாவை கர்த்தர் திருப்புறாரு, ரெண்டாவது நீ அப்படி என்ன செய்வாய், இருப்பாய். முதலாவது மனதை அந்த டைரக்ஷன்ல திருப்பினா பின்னால் உன்னுடைய வாழ்க்கை ஆவியானவர் அந்த டைரக்ஷனுக்கு நேரம் என்ன செய்வார், மாற்றி விடுவார். அது அவருக்கு லேசு. இந்த படத்தை உன் மனதில் வரைகிறது தான் அவருக்கு கொஞ்சம் சிக்கல், உன்னுடைய ஒத்துழைப்பு தேவையாக இருக்கிறது. இந்த படத்தை மனதில் வரைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன வரைந்திருக்கிறாரோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு என்ன செய்யும், நிறைவேறும். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் எவ்விதமாக மனுஷனோட அவர் தொடர்பு கொள்கிறார் என்பதை நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். இது ஓன்னு எல்லாருமா சேர்ந்து கூப்பாடு போடுறதுனால நடக்கிறது இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீங்கள் கூப்பாடு போட்டு நான் மாற மாட்டேன். நீங்கள் இதெல்லாம் இந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க, கவனிங்க, அதுக்கு நேராக திருப்புங்க, மாறுங்க, தாழ்த்துங்க, ஒப்புக்கொடுங்க, தப்ப உணருங்க. கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அந்த நிலை வரும்பொழுது அருமையானவர்களே, மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இல்லாவிட்ட நாளைக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் 43:18 பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. முந்தின வேளை நினைக்க வேண்டாம். முந்தினது என்ன தெரியுமா, வனாந்தரம். அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்கு முன்னால் நம்ம வனாந்தரத்தில் என்ன செய்தோம், இருந்தோம். இங்க ஏசியா மூலமா கர்த்தர் சொல்றாரு, முந்தின வேளை நினைக்க வேண்டாம், திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனதை பற்றி பேசுறாரு பாருங்க ஏசாயா. ஒன்ன நினைக்காத, ஒன்ன என்ன செய்ய நினை. முன்னால கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னால் வனாந்தரத்தில் இருந்த மறந்துடுறத, அதனால லாபம் உனக்கு இல்லை. அதை மறக்கிறதுக்கு பிரயாசப்படு. சத்துரு அதைத்தான் உன் மனதில் நிச்சய கொண்டு வைப்பான். அதை புறம்பே தள்ளு கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான விலை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோன்னு சொன்னா ஆங்கிலத்திலே ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see, கண்களை திறந்து பார். கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணுக்கு கண்ணை மூடிக்க, அடுத்தது கண்ணை தர. ஒன்ன பார்க்காத, அடுத்தது பாரு. ராத்திரி போயலாம். இதோ behold, open your eyes wide and see. என்னத்தை பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன் கிறிஸ்தவ ஜீவிதத்தில். இப்பொழுதே அது தோன்றும். எல்லாரும் சொல்லுவோம், இப்பொழுதே அது தோன்றும். வனாந்தரம் மறையும், வயல்வெளியாய் மாறும். இப்பொழுதே அது தோன்றும். மனிதனாலே கூடாது, தேவனாலே கூடும். எல்லாரும் சொல்ல வேண்டிய வாழ்க்கையிலே மனிதனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். கர்த்தர் இப்பொழுதே அது தோன்றும். எல்லாரும் சொல்ல, இப்பொழுதே தோன்றும். செத்ததுக்கு அப்புறம் தோன்றும் சாத்தான் சொல்லி கொடுப்பா நமக்கு. செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் வனாந்தரம் எல்லாம் மாறிடும். கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதே என்ன செய்யும், தோன்றும். எவ்வளவு சீக்கிரமா உன் மனதை அதுக்கு நேராக நீ டியூன் பண்றியோ அவ்வளவு சீக்கிரமாய் உன்னுடைய வனாந்தர நிலையில் என்ன செய்யும், மாறும். மாறுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க சிலர். மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், மாறும். கர்த்தர் பேசும்போது கூட சேர்ந்து ஆமீன்னு சொல்லணும். அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. அருமையான கவனிங்கள். கர்த்தர் இப்பொழுதே மாறும். எல்லாரும் சொல்லுவோம், இப்பொழுதே மாறும். நீங்கள் அதை அறியீர்களா? கர்த்தர் சொல்றார், உனக்கு தெரியலையா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். வாழ்க்கை வனாந்தரமா வாழ்நாள் புறாவும் வாழுகிறான் ஒரு மனுஷன். கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் முதலாவது கிறிஸ்துவ கொடுத்து இங்கே இழுக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, கண்களை திறந்து மனதை திறந்து பாரு. என்னத்தை பாருன்னு சொன்னா, அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் ஓடுகிறது என்ன செய்ய பாரு. ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். இது மனுஷமா முடியாத காரியம். கர்த்தர் சொல்றார், மனிதராலே கூடாது, தேவனாலே நிச்சயம் கூடும். வனாந்தரத்தில் ஆறுகள் ஓடுறதை பார்த்து கோட்டான் குஞ்சுகளும் சர்ப்பங்களும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். பிசாசுகள், பேய்கள், பிசாசின் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இது கர்த்தர் தான். கவனிங்கள், இதுதான் தேவனுடைய திட்டம். நாம் முன்னாலேயும் வனாந்தரத்தில் தான் இருந்தோம், இப்போ வனாந்தரத்தில் இருக்கோம். முன்னால் பீடி குடிப்போம், இப்போ பீடி குடிக்க மாட்டோம். இந்த ஒன்று தான் வித்தியாசம். முன்னால் மேட்னி ஷோவுக்கு போவோம், இப்போ நாங்கள் சினிமா கொட்டை பக்கம் போக மாட்டோம். அப்படியா? இன்னும் வனாந்தரத்தில் தான் இருக்கீங்க. ரெண்டும் ஒன்று போல தானே இருக்குன்னு சொல்கிறான் அவன். கவனிங்க தேவன மக்களே,
பீடியும் பொடியும் மேட்னி ஷோவும் கிடையாது. சில பார்த்தீங்கன்னா இதுதான், ஆண்டவரே பீடி விட்டு விட்டேன் ஆண்டவரே, நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. இது மக்களை பீடியும் பொடியும் இல்லை. கவனிங்க, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதுக்காக கண்கள் என்ன செய்யுங்கள், திறந்து பாருங்கள். நல்ல விசாலமாக தரங்க. கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுறாரு, 4 விசுவாசி மூத்த பெந்தேகோஸ்தேக்காரருக்கு பிடிக்காம இருக்கலாம், நீ நல்ல கண்ணை நினைச்சு விசாலமாக திறந்து பாரு, அவங்களும் பார்க்கட்டும், பேய்கள் பிசாசுகள்லாம் பார்க்கட்டும், பார்த்து எல்லாம் கர்த்தர் தான் இதை செய்திருக்கிறார்னு என்ன செய்யும், அங்கீகரிக்கும். அதான் பைபிளில் போட்டிருக்கு, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ஷாக்கு அருமையானவர்களே கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பாருங்க, அவனுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம பிடித்திருக்கிறார். இப்போ பாருங்க, நம்ம கோஆபரேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறதுக்கு. கர்த்தர் பழச மறந்துரு, தரித்திர வழியாக இருக்கலாம், பாட்டம் போட்டும் காலத்து மறந்து விடு, சிந்திக்காத, சத்ருவத மனதில் கொண்டு வைக்க இடம் கொடுக்காத, பழைய வழி சிந்திக்க வேண்டாம், கண்களை திறந்து பார், புதிய ஒரு வழியை நினைச்சுக்கிறேன், உண்டாக்குகிறேன். இது கர்த்தர் மாத்திரமே உண்டாக்கக்கூடிய வழி. வனாந்திரத்தில் ஏன் ஆறுகளை ஓட விட முடியும், எந்த விஞ்ஞானி ஓட விட முடியும்? கவனிங்க, மனிதரால கூட தேவனால் என்ன செய்யும், கூடும். கர்த்தர் சொல்றார், நீ கோஆபரேட் பண்ணி என் கூட லேர்ன் பண்ணி நான் எப்படி எந்த ட்ராக்கில் போகிறேங்கிறத நீ என் கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு வருவியன்னு சொன்னால் அநேக காரியங்கள் வேர்வை இல்லாத இப்படி வாழ்க்கையில் என்ன செய்யும், பலிக்கும். பின்னால் திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது, கர்த்தாவே இது இட் இஸ் நாட் மீ, இது நீர் தான். மனிதன் இவ்விதமாக ஒரு இடத்துல தாழ்த்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீர் தான், உண்மை அன்றி இது நடந்திருக்காதுங்கிற நிலையில் அருமையானே வரும்படி கர்த்தர் அங்கே கொண்டு நிறுத்த விரும்புகிறார். இதுதான் நம்முடைய தேவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம், ஏசாயாவின் புத்தகம் 41:18. உயர்ந்த மேடுகள் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றிகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து அறிந்து சிந்தித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ஆசையை பாருங்க, உன்னுடைய வனாந்தரம் செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாறணும். அதில் கர்த்தர் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸான மரங்கள் எல்லாம் வரிசையாக எடுத்து அடுக்கிறாரு பாருங்க. நம்முடைய தேவனை பற்றி ஒரு பாராட்டுகிற ஒரு உள்ள உங்களுக்கு இருக்கணும். 4 முள்ளு மரத்தையும் 4 முருங்கை மரத்தையும் நட்டி வச்சாருன்னு போடல. கவனிங்க, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும். பொட்டானிக்கலாக பார்த்தா இதெல்லாம் இருக்கிற டாப் மோஸ்ட் விலகுண்ண மரங்கள் அருமையான கத்த சொல்றாரு. நான் வனாந்தரத்தை தண்ணீர் தடாமல் மாற்றி இப்படிப்பட்ட கன்றுகள் அங்கே என்ன செய்வேன், உண்டாக்குவேன். இதை பார்க்கும்போது இது கர்த்தர் தான், இட் இஸ் காட், நத்திங் பட் காட். கர்த்தர் அன்றி வேறு யாரும் இப்படி செய்திருக்க முடியாது. முன்னால் அந்த வனாந்தரத்தை பார்த்தவர்கள் இப்போ அதிர்ந்து போய் நிற்கிறான், அடையாளம் தெரியலையேன்னு. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகம் உன்னை காணும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தில் திருப்தி அடைகிறது இல்லை. அவங்கெல்லாம் 5 மணிக்கு கிளம்புறாங்க, நான் 4 மணிக்கே எழுப்பி ஜெபிப்பேன், ரொம்ப நல்லது. வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவோம், வாழ்க்கை எத்தனை மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறீங்க, எத்தனை நாள் வாசம் இருக்கீங்க, இது இல்லை. இது தான் பல ஆண்டுகளாக அருமையானே இந்த வழியில் ஓடி நான் வாழ்க்கையை வினாக்கிட்டேன். நான் சொல்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ உலகத்தை சாத்தான் திசை திருப்பி விட்டுருக்கான் பாருங்க. எத்தனை நாள் வாசம் இருக்கும், எத்தனை மணிக்கு எழும்புகிறோம், என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை முன்னால் எப்படி இருந்து இப்போ எங்கே பார்த்தாலும் தேவதாரு, எங்கே பார்த்தாலும் பாய்மர விருட்சங்கள், எங்கே பார்த்தாலும் புன்னமரம், ஆச்சரியமாக இருக்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் அருமையான நம்முடைய கண்களை குளிர்விக்கிற தேவன், வனாந்தரத்தை மாற்றுகிற தேவன், எல்லா வெப்பங்களையும் மாற்றி அருமையான நம்மை குளிர்விக்கிற தேவன். எல்லாரும் கரங்களை ஊற்றி கற்று சோதரிப்போம். எல்லாரும் தயவுசெய்து எழும்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தாவே,
ரட்சிப்புக்காரன் துதிக்கிறோம், அபிஷேகத்துக்காரன் துதிக்கிறோம், விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காரன் துதிக்கிறோம். வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே வரைகிற கர்த்தராக இருக்கிறபடி நான் சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வரைபடத்தின்படியே நல்ல எதிர்காலத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே நீர் வரைகிறபடி நாம் துதிக்கிறோம். தேவரீர் சாலத்தின் செய்ய வல்லவர் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். செய்ய நினைத்து தடைபடாது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர், வனாந்தரங்களை நீர்த்தடாகங்களாக மாற்றுகிற கர்த்தர், எங்களுடைய கர்த்தர் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எதிர்காலத்திற்காக நீங்கள் அழைத்திருக்கப்படி நாம் துதிக்கிறோம். எல்லா பிசாசுடைய கர்த்தாவே பொய்களை நாங்கள் கட்டுகிறோம். எல்லாருடைய மனதும் மறுமாக்கப்படுவதாக, செழிப்பாக மாறுவதாக, ஆத்துமா வாழட்டும் கர்த்தாவே. உயர்தரமான வாழ்க்கை எல்லாருக்கும் கர்த்தாவே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தகப்பனே, பழைய வேலையை நினைக்க வேண்டாம் என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லா வனாந்தரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போவதாக. வாழ்வு வளமை செழிப்பை இயேசுவின் நாமத்திலே மக்கள் மேலே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தகப்பனே, அப்படி செய்கிறீர் இருக்கா? நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.